கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே அந்த 18வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. அதாவது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் நம்ம எதெல்லாமோ நம்ம நம்புகிறோம், ஆனால் அதெல்லாம் நமக்கு தோல்வியை கொண்டு வருது, அதெல்லாம் வீணாய் போயிடுது. நம்ம இந்த உலகத்தில் நம்ம எதன் மேலே நம்பிக்கை வைத்தாலும் அது எல்லாமே வீண் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரமே அது வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 118 கூட 8-9 வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், 9 பிரபுக்களை ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நம்புவதே நல்லது. ஒரு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், ராஜாக்களை அதிகாரத்தில் உள்ளவர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது, அவர் மேல் பற்றுதலாக இருப்பதே நம்புவதே நல்லது என்று வேதம் சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தரை நம்புவதனால நிச்சயமாக அது ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், இப்படிலாம் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ரோமரில் கூட ஆபிரகாமுடைய காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த 18 அதாவது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு ஆபிரகாம் விசுவாசித்தான். அதாவது தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாகவே அவனுடைய சரீரம் இருந்தது, அவனுடைய வாழ்க்கை இருந்தது, நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை தேவன் அவன் நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் மேலே அவன் வைத்திருந்த நம்பிக்கை, கர்த்தர் மேலே வைத்திருந்த நம்பிக்கை அது அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்தார். தேவனுடைய வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்த நாட்களில் அவன் முழு நிச்சயமாய், தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம் 19, அதாவது அந்த 21 அவன் முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்பினான். அப்படியே கர்த்தரை நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்த அந்த நாட்களில், அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை, தெய்வத்தை அழைத்த தேவனை நம்பி, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி முழு நிச்சயமாய் அப்படியே அவன் நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, ஆபிரகாம் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். செத்துப்போன அவருடைய சரீரத்தை, செத்துப்போன சாராளுடைய கர்ப்பத்தை கர்த்தருடைய தேவன் வைத்த நம்பிக்கை அவர்களை உயிரடை செய்தது, அவர்களை பலனடைய செய்தது. தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் இந்த பூமியில் நம்ம எதின் மேலே நம்பிக்கை வைத்தாலும் அது வீணாய் போயிடும். அது மனுஷராக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம், இன்னும் வேறு ஏதாவது பணத்தில் இருக்கலாம். ஆகவே இன்னும் நாம் அதிகமாக நம்ம அதிகமாக நம்புகிற காரியங்கள் எல்லா நம்பிக்கையும் வீண் போயிடும். ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆகவே இந்த நாட்களில் நம்ம கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை செய்வார். ஒரு நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை உண்மையே நம்பி உண்மையில் பச்சதலாக இருக்கிற அருமையான நம்முடைய ஜனத்தை, பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே, நிச்சயமாய் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீணாகாது. கர்த்தர் கிரியை செய்யும்.
அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.